ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சஷ்டிகா ஆடியோஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கான பதிவில் ஒரு 5.2 ஆம்பிளிஃபையர் பற்றின பதிவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பதிவில் பார்க்க போகிறீங்க. அதாவது கஸ்டமர் வந்து இது எங்கேருந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லோக்கல் கஸ்டமர் தான். அதாவது மெட்டல் கேபினட் போட்டு பழைய ஆம்பை அவர் ரெடி பண்ணியிருந்தார். அதில் இருக்கக்கூடிய பொருளை கழட்டிக்கிட்டு எனக்கு புது ஆம்பை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார். அந்த வகையில் இப்போ நம்ம இது புதுசாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதில் பழைய ஆம்பில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் தான் நம்ம கழட்டிக்கிட்டோம். மற்றபடி எல்லாமே அப்படியே விட்டாச்சு. நம்ம எல்லாமே புதுசு தான் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல ஒரு ஃபினிஷிங்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம். எல்லாமே லைட்டிங்கிலிருந்து எல்லாமே ஒரு புது டிசைன் தான். நம்ம எல்லாமே மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது தான். புதுசாக எதுவும் நம்ம செய்யலை. அவர் கேட்டுக்கிட்டு தான் பாருங்கள். நம்ம பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் மட்டும் ஒரு வாட்டர் ப்ளூவில் வர மாதிரி ஒரு புது மாடலு. அது இப்போ வந்து ஒரு லாட்டு கிடச்சிது. அதனால் நம்ம இப்போ போட்டிருக்கோம். ஸ்டாக் இருக்கிறவரெலாம் அந்த பவர் லைட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது நல்லாயிருக்கும், நல்லா உங்களுக்கு லுக்காக இருக்கும். அடுத்து நம்ம இன்டீரியரில் எப்படி ஒயரிங்லாம் பார்த்துருக்கோம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்டீரியர் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீட் அண்ட் கிளியராக நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதாவது கஸ்டமர் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு தரமான ரிசல்ட் வர மாதிரி அவருக்கு இந்த ஆம்பை நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். போன ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் அதிலேருந்து நம்ம கழட்டிட்டோம். மற்றபடி எந்த ஒரு பொருளுமே அதிலேருந்து நம்ம கழட்டலை. ஏன்னா மற்ற பொருள் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஹாலோட சைஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னதுனால நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நல்லாவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கழட்டிட்டோம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 24024 5 ஆம்ஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து 5000 50 வோல்ட்டில் கெல்ட்ரான் கம்பெனியோட கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நார்மல் டயோட நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சப்வூஃபருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆம்பியர் ரேட்டிங் கிடைக்கிற மாதிரி 28028ல் 8 ஆம்ஸு ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மரு டைப் 16ல் ரெடி பண்ணியிருக்கோம். மாஸ்டர் டிரான்ஸ்ஃபார்மரு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ நேரம் பண்ணாலும் இது வந்து ஹீட்டிங் இஷ்யூவே இருக்காது. ஏன்னா நம்ம செக் பண்ணியாச்சு, நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அதனால் ஆம்பியர் ரேட்டிங் நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. கெப்பாசிட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10000 63 வோல்ட்டில் 4 கெப்பாசிட்டர் இதில் பயன்படுத்தியிருக்கிறோம். 3 மிக்ஸ் கம்பெனியில் வரக்கூடிய கெப்பாசிட்டர் தான். அடுத்து மெட்டல் டயோடு ஒன்று 3510. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேக்ஸ்வின் கம்பெனியில் வரக்கூடிய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் தான் இந்த ஆம்புக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். 5 சேனலுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 4141 எஸ்டிகே மாடல் ஐசி தான் இந்த ஆம்பில் பயன்படுத்தியிருக்கோம். எஸ்டிகே பற்றி சொல்லவே தேவையில்லை, ஆடியோ ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. அடுத்து நம்ம பயன்படுத்தியிருக்கக்கூடிய ரிமோட் கிட் போர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அருணா கம்பெனியில் வரக்கூடிய ரிமோட் கிட் போர்டு தான் இந்த ஆம்புக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ரெகுலராக இப்போ இந்த ரிமோட் கிட் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பழைய வீடியோ எல்லா வீடியோவும் பாருங்கள். அதுக்கு வந்து ஒரு 12 வோல்ட்டில் ஒரு பக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பக் போர்டு எதுக்காகனா ரிமோட் கிட்டுக்காக வேண்டியும் FD003 டீ கோடருக்காக வேண்டியும் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்வூஃபர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மார்டின் ஆடியோட சப்வூஃபர் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 ஜேபியில் நல்லாவே இருக்குது உங்களுக்கு ரிசல்ட்டு. நம்ம செக் பண்ணியாச்சு. நல்ல ஒரு பஞ்சிங்கோட நல்ல தரமாக சூப்பரான ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறமா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சப்பு பவர் ஆம்ப் போர்டு ஜிஆர் ஆடியோவோட போர்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். கோகுல்ராஜ் ஆடியோவோடது நல்லாவே இருக்குது உங்களுக்கு. 8 டிரான்சிஸ்டர் பயன்படுத்துது. அதாவது 4+4 நல்லாவே இருக்குது உங்களுக்கு ரிசல்ட்டு. ஹீட்டிங் 10 போட்டது ஹீட் சிங்க் பிளேட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ஒயரிங் எல்லாமே நீட் அண்ட் கிளியராக டேக் போட்டு எல்லாமே முடிச்சிருக்கோம். சீல்டு ஒயர் எல்லாமே பயன்படுத்தியிருக்கோம் நம்ம. அடுத்து ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா 3 ஃபேன் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஃபேனு உள்ளே ஏர் அடிக்கிற மாதிரியும் ஒரு ஃபேனு வந்து எக்ஸாஸ்ட்டாக வெளியில் போகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஹீட் எல்லாமே வெளியில் போயிடும் உங்களுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அடுத்து நம்ம இன்டீரியரில் சரி பேக் சைடில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். பேக் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பனானா சாக்கெட்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பனானா சாக்கெட்டுக்கும் நார்மல் ஸ்பீக்கர் சாக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ஸ்பீக்கர் சாக்கெட்டு இப்போ வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் ஒயர் சொருகும் போது அது வெளியில் போயிடும். வெளியில் போகும்போது கிரவுண்டில் டச் ஆகியோ உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து உங்களுக்கு அப்படி ஆகாது. ஏன்னா பின் டைப் எல்லாமே நீங்கள் அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். சால்டிங் பண்ணிவிட்டு பின்ன சொருவினா போதும். இல்லை மரம் மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணாலும் ஓகே தான். உங்களுக்கு நல்லா சேஃபாக இருக்கும் உங்களுக்கு. எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட்டோ எதுவுமே ஆகாது உங்களுக்கு. அதனால் இப்போ வந்து இது மாதிரி போட்டுக்கிறது பெட்ரு என்னை கேட்டால். கொஞ்சம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கூட இருந்தாலும் இது உங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். மற்றபடி இது கம்ப்யூட்டர் சாக்கெட்டு தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கஸ்டமர் வந்து இதை எடுத்துகிட்டு போகிறதுக்காக வரன்ருக்காரு. அதுக்குள்ளே இந்த ஆம்பை நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்குள்ளே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு
அவர்கிட்ட இந்த ஆம்பை ஒப்படைச்சிடலாம் அப்படிங்கிறதுனால இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப நாளாக வீடியோ எதுவும் போட முடியல. பர்சனல் வேலையாக இருந்ததுனால எந்த ஒரு இதுவும் நான் செய்ய முடியல. இனி நான் தொடர்ச்சியாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்மளுடைய சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தவறுதலாக இதில் ஏதாவது பேசியிருந்தாலோ யாருடைய மனதையும் புண்படுத்தியிருந்தாலோ அது எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் மாற்றிக்கிறேன். மற்றபடி நான் எனக்கு தெரிஞ்சதை இதில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். மற்றபடி நான் யாருடைய மனதையும் புண்படுத்தலை. எதாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுடைய ஆம்பிளிஃபையரையும் இது மாதிரி மாற்றணும் இல்லை புதுசாக செய்யணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.